பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் பிராயச்சித்தம். சிலர் பிராயச்சித்தம் சொல்லுவோம், ஆனால் நம்மளால் செய்ய முடியாத பிராயச்சித்தத்தையும் சொல்லிடுவோம். ஒரு மனுஷனை பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து எல்லாரும் கையில் தேடி எடுப்பீங்களா? எல்லாரும் எடுங்க. எதுக்கு? நான் சொன்னது சரியா இருக்கா பார்க்குறக்காவது எடுங்க. ஏன்னா இந்த பிராயச்சித்தமோ சிலர் பொருத்தனைமோ சிலர் நேர்த்தி கடன்மோ. ஏன்னா எதாவது நேர்ந்து கொண்ட இது நடந்துச்சுன்னா இதை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட நேர்ந்து கொண்ட சில நேரம் கொடுக்க முடியாமல் கூட போயிடும். ஆனால் வேதம் சொல்லுது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது நிற்கிறவன் தான் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்ய முடியும்? ஆமாம், யார் உம்முடைய கர்த்தாவே உம்முடைய கூடாரத்தில் தங்குவார். எல்லாம் அந்த வசனத்தை தேடி எடுப்பீங்களா? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் சொல்லுங்க. நாவினால் கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. ஐயா, மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் நீ நடந்து நீதியை தினம் செய்வன். உத்தமனாய் தினம் நடந்து நீதிப்பவன், பொன்னான பேச்சுகளை பேசாமல் இருப்பவனே. பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்?
குடியிருப்பவர் கர்த்தருடைய கூடாரத்தில் நிற்கணும், வாசம் பண்ணணும்னா கேள்வி கேட்டிருக்கார். யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுறோம் மட்டுமில்ல, நாவினால ஒருத்தர புறம் கூறக்கூடாது. புறங்கூறி திரிகிறவன் என்ன செய்கிறான்? சண்டையை கிளப்பி விடுகிறான். கோழி சொல்லுகிறவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். அதனாலதான் அந்த காலத்தை சொல்லி கொடுத்தாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலமாமை வேண்டும்னா. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யக்கூடாது? உட்காந்துருக்கக்கூடாது. அதனால தான் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத, நிற்கிற இடத்துல கூட நின்றாத. பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார்ந்தா நம்மளும் மறந்து பேச வேண்டி வந்துடும். ஏன்னா பண்ணியோட சேர்ந்தா உங்களுக்கே தெரியும் கண்டு என்ன ஆகணும். ஆனால் நாம் என்ன செய்யணும்? பிரித்தெடுக்கப்பட்டுவிடும். we are separated from sin. பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் போய் பாவத்தில் என்ன செய்யக்கூடாது? திரும்ப எழுந்துடக்கூடாது. எனக்கு கண்வர்களே, இங்கே பார்க்கிறோம் பிராயச்சித்தம். ஒரு காரியத்தை எனக்கு செய்தீங்கன்னா நான் உங்களுக்கு செய்கிறேன், அதுதான் பிராயச்சித்தம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் நிறைய பேர் வேண்டுதல் வைக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இது நடந்துருச்சு, உங்களுக்கு இதை போடுறேன். நான் சொல்கிறேன், நீ போடாட்டாலும் நான் போடாட்டாலும் அவர் தேவையை கண்டிப்பாக என்ன செய்வார்? செஞ்சே தீருவாருங்க. நான் ஒரு காலத்தில் ஒரு கேஷியோ தொட்டு பார்க்கறேன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. கண்ணு தெரியாது, நீ எதையா மாற்றி அமைக்கிடுவ, வேணாம் வேணாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ எனக்கு ஹார்மோனியம் பெட்டி தான் கிடச்சது. நான் படிக்கிற காலத்தில் ஹார்மோனியம் பெட்டி தான் இருந்துச்சு. அது எல்லோரும் வலது கைட்ட வாசிப்பாங்க. எனக்கு வலது கைட்ட பெல்ல சாட்டுவோம், இடது கைட்டு தான் வரும். மாற்றி தான் நான் வாசிக்க படித்தேன். ஏன்னா கீபோர்டு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் வரும்போது இது இது அது இல்லை இது இது தொடவே விட மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் வேணுங்கிற போர்டெல்லாம் தொடர்றதுக்கு ஆசைப்பட்டு வாசிக்கிறதுக்கு வச்சார். ஏன் தெரியுமா? அவரை நம்பி பாருங்க, எல்லாம் அவர் கொடுப்பார். ஏன்னா அவர் யாரு? ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஞாயனும் எனக்கு அன்பான ஞான மணவாளன். அதனால் நம்ம செய்யும்போது யாருக்கு முதல்ல செய்கிற சொல்கிறோங்கிறத நாம் நினைக்கணும். இங்கே பாருங்க, எத்தான் ஒரு மனுஷன், அவனை குறித்து வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எத்தாவின் மேல் வந்திருந்தது. இவன் சொல்ற காரியம் எப்போ? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. இந்த எத்தாவின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து, மிஸ்பானா தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு, அந்த மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்படி யுத்தம் பண்ண போறான். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு யோசனை வருது. ஒரு வேளை நான் தோத்து போயிட்டேன்னா பயந்த காரியம் வந்துடக்கூடாதே. எல்லாருக்கும் ஒரு காரியத்துக்கு போகணும்னால பயம் இருக்கும். யோபு 3:20 படி, யோபு 3:20 என்ன சொல்லுது? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இப்படி ஒரு காலில் நம்ம பின்னாடி சொல்லக்கூடாது. முதல்ல நான் பயந்துக்கிட்டு தான் போனேன் அப்படின்ற கூடாது. கர்த்தரை நம்பி போறவன் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற அவனை விட, உலகில் இருக்கிற ஐயா சாத்தானை விட, எனக்குள் இருப்பவே பெரியவரே. உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவே பெரியவரே, என்னில்
இருப்பவே பெரியவரை. சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓய், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதெல்லாம், இயேசு என்னோடு இருப்பதெல்லாம். வலையை வீசுவோம், மீன்களை பிடிப்போம். வலையை வீசுவோம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். வலையை வீசுவோம், மீன்களை பிடிப்போம். வலையை வீசுவோம், சொல்லுங்க, மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். ஐயா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓய், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதெல்லாம், இயேசு என்னோடு இருப்பதெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போறவனுக்கு எதுக்கு பயம்? அப்ப நம்ம வந்து சொல்லுவோம், நான் போகும்போது பயந்துக்கிட்டு தான் போனேன். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஏசாயா 41:13 படி, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, நாமளும் அடிக்கடி பயத்தை குறித்து பாடுறோம். பயப்படாதே, வல்லக்கரத்தாலே பாதுகாப்பி தானே சோத்திரம். பயப்படாதே, வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதானே சோத்திரம். மறைந்திடுமே உள்ளங்கையில், மறைந்திடுமே என்னை உள்ளங்கையில். வல்லவர் எந்தன் புகலிடமே, என்னை பகவான் இயேசுநாதன் உங்கள் கையவான் என்னை நடத்தும். என்னை மறவான் இயேசுநாதன் உங்கள் கையவான் என்னை நடத்தும். உன்னை தொடுவோர் எங்கள் மண்டியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். உன்னை தொடுவோர் எங்கள் மண்டியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். எப்படியும் வருகையிலே, எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் ஏழை என்னை சேர்த்திடுமே. எல்லை மறவா இயேசுநாதன் உங்கள் தயவால் என்னை நடத்தும். எல்லை மறவா இயேசுநாதன் உங்கள் தயவால் என்னை நடத்தும். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. ஆண்டவர் எத்தனை சொல்லியிருக்கார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டு, கடல் பொங்கட்டும், நங்கூரம் இருந்தா அசையுமா? அந்த நங்கூரமா யார் இருக்கணும்? ஆமா. இந்த எத்தாவுக்கு போகும்போது ஒரு சின்ன பயம். நான் அம்மோன் புத்திரட்ட போறேன், ஒருவேளை யுத்தத்தில் தோத்து போயிடக்கூடாது ஆண்டவரே, அதனால என் கூட நீர் வரணும். அந்த யுத்தத்தில் என்ன செய்யணும்? வெற்றி எனக்கு தரணும். அப்படி தந்தீங்கன்னா நான் திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியில் என் கண்ணுக்கு எது எதிர் வருதோ அது எதுக்குரியது? அது கர்த்தருக்கு உரியதா. இப்படி தான் சில பேர் பொருத்தனை பண்ணுறோம். ஒருத்தர் இப்படி தான் பொருத்தனை பண்ணான், மீன் பிடிக்க போனான். ஆண்டவருக்கு நேர்ந்துக்கிட்டான், இன்னைக்கு கிடைக்கிற மீன் முதல்ல ஃபெய்த்தோமு கொடுத்துட்றேன்னா. ஃபெய்த்தோம்னா உங்களுக்கு தெரியுமில்ல, விசுவாச வீடு. அது கொடுத்துட்றேன்னா
ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டா ஒரு பெரிய மீன் வந்து என்ன செஞ்சு மாப்பட்டுச்சு. அடாடாடாடாடா, பொறுத்தர வண்டி 2 நிமிஷத்தில் கொஞ்சம் பிந்தி பொறுத்தர வண்டி இருக்கக்கூடாதா? அவசரப்பட்டு போயிருந்தா பெரிய மீனாக இருக்கேன் ஆண்டவர், இதெல்லாம் எடுத்துக்கிறேன், அடுத்த மீன் உங்களுக்கு நான் இதை எடுத்து போட்டு திருப்பி தூண்டிய போட்டான். 100 மீன் வந்து சிக்கிச்சு. உடனே ஆஹா கிடச்சிருச்சுலாம், இது துள்ளி அங்கே போயிடுச்சு. சரி, ஆண்டவர் இப்படி செக்கப் பண்ணி பார்ப்பார். எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்களில் நாம் இப்படி தான் சொல்லிக்கிறோம். முதலாவது தேவனுக்கு கொடுத்துப்பாரு, அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு பயம். சில நேரங்களில் ஆண்டவர் பொறுத்துறவனுக்கு கூட பயம். எத்தாவுக்கு என்ன பயம்? நான் போய் தோற்று வந்துட்டேன்னா என்ன? ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாரும் தள்ளி விட்டான், இப்போ எப்படியோ திருப்பி கொண்டாந்து சேர்த்துருக்கான். அவனுடைய சகோதரெல்லாம் அவனை என்ன பண்ணிட்டாங்க? தூரத்துக்கு துரத்தி விட்டாங்க. திருப்பி போய் வந்து அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அப்பா நீ வாப்பா, எங்களுக்கு தலைவனாக இருப்பா, எங்களுக்கு யுத்தத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் சொல்படி கேட்போம். இப்போ எல்லா பேரும் ஒரு வனப்பட்டு வந்திருக்கான். இப்போ நான் தோந்து போயிட்டேன்னா என்ன ஆகும் என் நிலமை? தயவு செய்து நீங்கள் என் கூடவே வரணும். அங்கே வந்து என்ன செய்யணும்? யுத்தத்தில் யோசபாத்துக்கு எப்படி அப்படியே கொயர் குரூப்பை மாற்றினீரோ அதை மனுஷி மாற்றணும். ஏன்னா யுத்தத்துக்கு அங்கே என்ன பண்ணாங்க? துதித்தாங்க, பாடினாங்க. பாடின உடனே அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ண கர்த்தர் வைத்தார். அது மாதிரி எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிடணும். அப்படி போயிட்டு வந்தேன்னா உங்களுக்கு என்ன தருவோம் தெரியுமா? என் வீட்டு வாசலில் நான் வரும்போது எது என் கண்ணுக்கு பட்டாலும் சரி, அது கர்த்தருக்குரியது. இப்படி பிராயசித்தம் செய்வேன்னு சொல்லிட்டு போனான். அப்படி போயிட்டு யுத்தத்தில் வெற்றி பெற்றுட்டான். திரும்பி வரான். அப்போ என்ன நடக்குது தெரியுமா? இப்போ வாசிங்க பார்ப்போம். அவன் அம்மோன் புத்திரர் இடத்துல யுத்தம் பண்ணி வெற்றியோடு ஜெயத்தோடு சமாதானத்தோடு திரும்பி வருகிறான் வீட்டுக்கு. தன் வீட்டுக்கு மிஸ்பாவுக்கு வரான். மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி. நல்ல கவனிங்க, இவனுக்கு ஒரே ஒரு மகன் தான், வேற பிள்ளையும் கிடையாது. ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை இல்லை, ஒரே ஒரு குமாரத்தி. தம்புரு வாசித்து ஆபிரகாம் அந்த ஒரு பிள்ளையை தான் கொண்டு போய் எங்க வச்சான்? தகன பலி. அதனாலதான் அவனை சொல்றாரு, உன் நேசகுமாரன் என்றும் உன் ஏக சுதர் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று அறிந்திருக்கு. எப்ப சர்டிபிகேட் கிடைக்குது? பலிபீடத்தில் வைக்கணும். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியம் அன்பிலே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தே. கல்வாரியம் அன்பிலே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரலீக இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரலீக இருதயத்தை. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுமே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுமே. விலையேற பெற்றோனாயல்லே ஆற்று விலையாக இருந்தது. விலையேற பெற்றோனாயல்லே ஆற்று விலையாக இருந்தது. கல்வாரியில் அன்பிலே கண்டு விளைந்து நான் ஓடி வந்தேன். கல்வாரியில்
கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஐயா, பலிபீடத்துல வைக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு பதில் கிடைக்கல. எத்தாங்க பலிபீடத்துல வைக்கல, வாயிட்ட தான் சொல்லியிருந்தான். திரும்பி வரும்போது பார்த்தா மகன் ஆடிக்கிட்டு வாரா. அப்படி வந்தா எப்படி? தம்பூரோடும் வேலையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினா பாவங்களை போக்கின துதியுங்கள், எக்காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள், எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் ஓவியெல்லாம் இசைவா. அல்லேலூயா, ஆக அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்திட துதியுங்கள், பிள்ளைகளே பிரபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திட துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் ஓவியெல்லாம் இசைவா. அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்பூரோடும் வேலையோடும் கர்த்தரை துதியுங்கள், பாவங்களை போக்கின துதியுங்கள், எக்காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள், எக்காலமோ மாறாதவே இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியெல்லாம் இசைவா. அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். இப்படி நிறைய பேர் துதிச்சவங்க. இதுல மிரியாமும் உண்டு. அந்நாள் பாடி துதித்தாள். சரி, இப்படி பாடி துதித்துட்டு வாரா. இவனுக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ, நான் தப்பா பிரயத்தனம் பண்ண போறேனே. எனக்கு அன்பான ஆணை இட்டதில் என்ன செய்யக்கூடாது? நஷ்டம் வரக்கூடாது. தயவு செய்து ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை சொல்லும் முன்னால யோசனை பண்ணி சொல்லுங்க. ஏன்னா உபாகமம் 23:21 வாசிக்கிற ஒன்றை நீ பொருத்தனை செய்தால் அதை செலுத்த தாமதியாதே, நிச்சயமா கர்த்தர் உன் கையில கட்டாயம் கேட்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்கள், இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது, கேட்குறதோடு விட்டாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்குயா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், தேவை சந்திக்கப்படணும். 30 நாள் வரணும்னா தொலைக்காட்சிக்கு பெற்ற படமாவது கண்டிப்பாக வந்து ஆகணும். அப்போ தான் ஒளிபரப்ப முடியும். அது யார் பொறுப்பு? அறிந்த நீங்களும் நானும் தான் அதை செய்யணும். அறியாதவங்க அறியணும்னா நீங்களும் நானும் தான். போக முடியாமல் இருக்கலாம் ஊழியத்துக்கு, ஆனால் தாங்க வேண்டும் ஊழியங்களை நம்முடைய பணத்தினால் ஜபத்தினாலையும் தாங்கணும். எங்கள்கிட்ட 2 ஆலயம் இருக்குது, 2 கணிதா மக்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமையோட நான் உங்களை சும்மா அனுப்புறதில்லை. என்னையா செய்வீங்க? சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன்.
ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் ஒருத்தனை என்ன செய்யாது, ரட்சிக்காது. ஒருவேளை உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்கள், வேலையில் உயர்வு பெற்ற நாட்கள், ஒருவேளை ரிட்டர்டாகி வர நாட்கள், ஒரு வீடு கட்டுற நாட்கள், எத்தனையோ பேருக்கு விருந்து போடுறீங்களே. என் வீட்டு விருந்த பாரு எப்படி இருக்குன்னு இந்த பார்வையற்ற மக்களையும் கொஞ்சம் நினப்பில் வந்தால் நீங்களும் செய்யலாம். ஆனால் once again I'm telling to you, it's not an obligation, it is my humble request. Whether you are accepting or not, நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி ஒத்துக்கொள்ளாட்டும் சரி, இப்படிப்பட்ட காரியத்துக்கு கர்த்தர் உங்களை ஏவனு நான் சொல்லி நீங்கள் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. நான் சொல்கிறதுக்காக செய்ய வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். ஏன் இன்னும் கொஞ்சம் பயப்படாதீங்கன்னா வட்டி கொடுக்குறான் இருக்கு, அதை திரும்பி 1000 சேர்த்து கொடுப்பார். எனக்கு கண்வானுடைய எப்படி பிரதர் நாங்கள் அதுக்கு உதவலாம்? எத்தனையோ காரியம் இருக்குது. கட்டுமான பணியோடு நடக்குது, ஒரு சதுரடி 2300 பார்வையற்ற சகோதரிகள் வயதானவங்க தங்குறதுக்கு. பார்வையற்றவருக்கு ஊன்றுகோல் கொடுக்கதான். இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும்ல, கூட்டிகிட்டு வர கூட நல்ல வேன் நாங்கள் வாடகை, மாதம் 16,000 வாடகை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒருத்தர் எழுப்பி தரணும். நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எங்கிருந்து வாய்க்க செய்வார். அது மட்டும் இல்லை, எங்கள் ஜெபக்காரியத்தை சொல்லலாம் ஐயா, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். நாங்கள் எப்படி தொடர்பு கொள்ள எங்களுக்கு தெரியல, தூரத்தில் இருக்கோம். இதில் 2 நம்பர் வரும், ஜிபே, ஃபோன்பே, அது வழியாக தொடர்பு கொள்ளுங்க. ஒருவேளை அக்கௌண்ட் வைக்கிறவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட முதலே கேளுங்க, அதுக்குன்னு ஒரு தனி நம்பர் இருக்குது தரேன், அது வழியாக தொடர்பு விட்டு என் பில் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பிராயச்சித்தம் மனித வாழ்க்கையில் இன்றைக்கு எத்தனையோ பேர் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் சொன்னதை சொன்னபடி செய்ய வேண்டும். இல்லாவிட்டா பொருத்தனை பண்ணவே கூடாது. அன்றைக்கு எத்தா பொருத்தனை செய்துவிட்டு தன் மகள் வந்தபோது கலங்கினது போல நாங்கள் கலங்கக்கூடாது சுவாமி. கர்த்தருக்காய் கொடுத்த ஒருவரும் தரித்திரர் ஆனதில்லை. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலத்திலே நேர்த்தியாய் கர்த்தர் செய்வீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.